சென்னையில் 4000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் மனிதம் காப்போம் மாநாடு அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KP முனுசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, 4000 கோடி ரூபாய் செலவில் வடிநீர் வாய்க்கால்கள் அமைத்து எந்த பயனும் இல்லை என்றும் 4000 கோடி ரூபாய் செலவு செய்ததற்கு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார். 4000 கோடி சென்னை மாநகரிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது. 4000 கோடியை செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில எந்த ஆட்சி காலத்திலும் சென்னை வீதிகளிலே போக்குவரத்துக்கு படகு சவாரி நாம் பார்த்ததே இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில்தான் படகு சவாரியை நாம் பார்த்திருக்கின்றோம். 4000 கோடியை என்ன செய்தார்கள்? தண்ணி ஏன் வெளியேறவில்லை? ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னவர்கள் 10 நாட்களாக தண்ணீர் நின்று கொண்டிருக்கின்றது, தண்ணீர் வெளியேறுவதற்கு வழியில்லை. பொய்யை சொல்லி பணத்தை ஆட்டைய போட்டார்கள். நாங்கள் கேட்கின்றோம், 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை திமுக கொடுக்க வேண்டும்.